நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பகவான் ஸ்ரீ ராமனை மனசுல நினைச்சிட்டு தியானம் செய்வது எப்படின்ட்டு பகவத்கீதையில ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். மிகவும் அழகான விசாலமான உயர்ந்த ரத்தினங்கள் இழைத்த சிம்மாசனம். ஸ்ரீராமர் சீதா தேவியோடு மிக அழகாக வீற்றிருக்கிறார். புது அருகம்புல்லை போன்ற பசுமையான நிறம், தாமரை இதழை போன்ற அகன்ற கண்கள், மிக அழகான திருமுக மண்டலம், விசாலமான நெற்றியில் மேல் நோக்கிய திலகம், சுருள் சுருளான கேசங்களின் மேல் சூரியனை போல ஒளி வீசும் ரத்தின கிரீடம், முனிவர்களின் மனதையும் கொள்ளை கொள்ளும் பேரிடல், திவ்யமான திருமேனியில் பீதாம்பரம், கழுத்தில் ரத்தின மாலைகளும் மலர் மாலைகளும், சுற்றிலும் கமழும் சந்தனம், கையில் வில்லும் அம்பும், சிவந்த உதடு, அதில் என்றும் நிலைத்திருக்கும் இனிய புன்னகை. இப்படி ஸ்ரீராமனை மனசுல நினைச்சிட்டு தியானம் செய்யும் பொழுது கண்களில் கண்ணீர் மல்க பேரானந்தம் பொங்கும். இதற்கு பெயர்தான் யோக நிஷ்டை, அதாவது கர்ம யோகம். ஞான நிஷ்டை, யோக நிஷ்டை, இந்த ரெண்டு தியானங்கள் செய்பவர்களும் சரி தீய வழிகளில் செல்ல மாட்டார்கள், என்றும் உயர்ந்த ஒழுக்க அறநெறிகளுடன் வாழ்வார்கள் என்று பகவத்கீதையில ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது இந்த தியானம் செய்வது எப்படி என்று பார்த்தோம்.